விவசாய நலம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தேவையான நிலங்களை எங்களது சேனல் மூலமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களது நிலங்களை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் விற்பனை செய்து தருகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது 2 ஏக்கரா தோட்டங்க. இந்த 2 ஏக்கரா தோட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு தார் ரோடு மேலேயே இந்த பூமி கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 தென்னை மரம் காப்பு நிலையில் எல்லாம் பெரிய மரமாகவே அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே பெரிய மரங்க. அது போக சின்ன பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன பிள்ளையும் இதில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தோட சரிவு பார்த்திங்கன்னா கிளசரவு பூமியாக இது அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தோட மண் பார்த்திங்கன்னா எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மண்ணாக இந்த மண் அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே தோட்டம் சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மலை அடிவாரமாக இந்த தோட்டம் நல்லா ஒரு இயற்கை எழில்மிகு இடமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல இயற்கையான சூழலில் நம்ம ஒரு தோட்டம் வாங்கி இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் ஒரு அட்டகாசமான இடங்க. இந்த தோட்டத்தில் போர் ஒன்று தனி போராக ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் ஒரு கூட்டு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க. அது பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் எந்த கிணறும் கிடையாது. இந்த தோட்டத்துக்கு இதுதான் குபேர மூலையாக அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடுங்க, இந்த மாதிரி குடியிருப்புலாம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வாயு மூலையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையெல்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு மலை அடிவாரத்துலேயே இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த தோட்டத்துக்கும் அந்த மலைக்கும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. இது பக்கத்தில் ஒரு ஊர், சின்ன ஊர் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் பக்கத்துலேயே தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்டகாசமான இடங்க. ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க. இந்த தோட்டத்தோட தார் ரோடு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி தார் ரோடு பேஸு நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம். அந்தியூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இது அந்தியூர்லேருந்து 8 கிலோமீட்டரில் புதுக்காடு அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம், அருமையான விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் 65 லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க. இது இறுதியான விலை கிடையாதுங்க, குறைச்சி பேசலாம். தேவைப்படுறவங்க நேரில்
இந்த தோட்டத்தை பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போர், தனி போருங்க. இந்த தோட்டத்தை சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு விவசாயம் எதுவும் பண்ணலைங்க, அப்படி சும்மா காலியாக தான் போட்டிருக்காங்க. நம்ம கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா மேலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து நல்லா இருக்குங்க. நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இது. இது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி ரோடு பேஸ் நம்மளுக்கு வந்துடுங்க. நல்ல ஒரு சிறப்பாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அட்டகாசமான இடங்க. இது நாளைக்கு ரீசேல் பண்ணுறதுக்கும் ஒரு அட்டகாசமான இடங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் உடனடியாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.